சபேசன் அவர்களுக்கு இந்த வாரமும் டிடிஎஃப் குடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில சபேசனோட ரசிகர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னா அது இந்த வாரம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாரம் டிக்கெட் டு ஃபினாலேவோட ரொம்ப முக்கியமான வாரம். 2 வாரம் தான் இருக்கு. 3 பேரை செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த ஒரு நிலையில சபேசன வேற இவ்வளவு நாளா தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ சபேசன் இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலேவ வின் பண்ணுவாரா அப்படின்னு எல்லோருமே மிகப்பெரிய அளவுல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சபேசன் அவர்கள் டிக்கெட் ஃபினாலேவ இந்த வாரமும் வின் பண்ணல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் இனியா அப்படி இல்லைன்னா பவித்ரா இவங்க 2 பேத்துல தான் யாரோ ஒருத்தர் செலக்ட் ஆக போறாங்க அப்படின்னும் அடுத்த வாரம் தான் சபேசனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியானதுலேருந்தே தொடர்ந்து சபேசனோட ரசிகர்கள் எல்லாமே ஒரு விஷயத்த சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருந்தாரு. ஆனா அவர நீங்க செலக்ட் பண்ணாமயே வச்சிருக்கீங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதே தெரியல. இந்த வாரமும் நீங்க அவர செலக்ட் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க இதுக்கப்புறம் அவர செலக்ட் பண்ணாதீங்க. அவர நீங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப சூப்பரா பாடியுமே கடைசியில தான் அவருக்கு பிளேஸ் இருக்கு அப்படின்னா, அப்புறம் எதுக்கு அவரு பாடிக்கிட்டு அப்படிங்கிற மாரி தொடர்ந்து அவங்களோட ஆதங்கத்த ரசிகர்கள் வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதை ஏகப்பட்ட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. சபேசன் முதல் வாரமே போயிருக்கணும். அப்படி இல்லன்னா கூட ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல போயிருக்கணும். பட் இந்த 2 ரவுண்ட்லயுமே அவர செலக்ட் பண்ணாம வச்சிருந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதோட இந்த வாரமும் அவர் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தது தான் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. சபேசன் கண்டிப்பா இந்த வாரமாவது செலக்ட் ஆயிருவாரு அப்படின்னு தொடர்ந்து அவரோட ரசிகர்கள் எல்லாருமே நினைச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரமும் அவர் செலக்ட் ஆகல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவரோட ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கு. கண்டிப்பா சரிகமப நிகழ்ச்சியில அடுத்த வாரமும் அவர் செலக்ட் ஆகலன்னா இந்த ஒரு சீசனை ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ராட்சசன்ல அந்த கிறிஸ்டோபர் வேடம் நான் தான் பண்ணலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தது சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. விஷ்ணு விஷால் அவர்களோட நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் ராட்சசன். அண்ட் இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றதற்கு முக்கியமான காரணம் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற அந்த ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரம் முழுக்க முழுக்க சிந்தட்டிக்கால உருவாகி இருக்கும். அதை நானே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஷ்ணு விஷால் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா அந்த கேரக்டர் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா அதற்காக ஒருத்தர் எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கேரக்டர்ல இருந்து நான் விலகி இருந்தேன். ஒருவேளை அந்த கேரக்டர் எம்ப்டியா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு விஷால் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆர்யா படத்துலயுமே நான் முதல்ல வில்லன் கதாபாத்திரம் தான் கேட்டிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒருத்தர் புக் ஆயிட்டாருன்னு சொல்லவும் தான் இப்போவும் நான் ஹீரோ கதாபாத்திரம் ஏத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராட்சசன் வாரியே ஆர்யா படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.